வெல்கம் டு ஈசிஆர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அனோவா எப்படி எஸ்பிஎஸ்ல போடுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ அனோவா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனோவா வந்து இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டோட எக்ஸ்டென்ஷன், அதாவது நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து நம்ம அனோவான்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து அனோவா. ஸோ இந்த அனோவா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் செக் பண்ணுறதுக்கு, தேர் இஸ் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்டிகுலர் டூ வேரியபிள்ஸ், அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எது வச்சு இது கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி மீன், அதாவது மீன் கம்பேரிசன் வச்சு மட்டும்தான் வந்து அனோவா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அனோவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேரியபிள் நீங்கள் அனோவாக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஆட்ரிபியூட் லெவல் வந்து மோர் தென் 3 இருக்குன்னு, 3 ஆர் மோர் தென் 3 இருக்குன்னு ஆட்ரிபியூட் லெவல். ஐ மீன் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜெண்டர் வந்து அனோவாக்கு யூஸ் பண்ண முடியாது. மேல் ஃபீமேல் இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. 2 தான் இருக்குது ஆட்ரிபியூட், அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் 3க்கு மேலே இருக்கிறதா நீங்கள் யூஸ் பண்ணணும். மேபி ஏஜ் நீங்கள் இன்டர்வலாக பிரித்து வச்சுருக்கலாம், குரூப் பிரிச்சுருக்கலாம் நீங்கள் ஏஜுக்கு, வேறு ஆக்குபேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கலாம், வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் 3 ஆர் மோர் தென் 3 இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக. நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்கள் எதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல், ரேஷியோ, ஸ்கேல், இது மூணில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வலாக இருக்கலாம், ரேஷியோவாக இருக்கலாம், ஸ்கேலாக இருக்கலாம். நீங்கள் இந்த மூணில் எது வேணுனாலும் நீங்கள் வந்து டிஃபரெண்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அசம்சன்ஸ். ஸோ இங்கே அசம்சன்ஸ் வந்து நீங்கள் அனோவாக்கு என்னென்ன அசம்சன்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினிட்டி டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அனோவா போடணும். ஸோ இந்த அசம்சன் டெஸ்டிங்கில் வந்து இந்த ஹோமோஜினிட்டி, லீனியாரிட்டி, மல்டிகோலினியாரிட்டி, ஹெட்ரோஜென்சிட்டி, இந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாமே வந்து நான் செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். இதில் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன செக் பண்ணுங்க மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லயர்ஸ் இருக்கக்கூடாது. நோ சிக்னிஃபிகண்ட் அவுட்லயர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்வல் ஆர் ரேஷியோ ஆர் ஸ்கேல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது நார்மாலிட்டி இருக்கணும் உங்கள் டேட்டா. அப்படி உங்கள் டேட்டா நார்மாலிட்டி இல்லை அப்படின்னா நான் பேராமேட்டிக் போயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. குஸ்கல் வேல்யூ டெஸ்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அனோவா யூஸ் பண்ண முடியாது. உங்கள் டேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அனோவா யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் பேராமேட்டிக்கில் இருக்கிற குஸ்கல் வேல்யூ டெஸ்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹைபாதசிஸ். ஸோ இப்போ அனோவாவோட ஹைபாதசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைபாதசிஸ் வந்து there is no significant mean difference between the variables. Alternative hypothesis, there is significant mean difference between the variables. இதான் வந்து ஹைபாதசிஸ். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக இதை எப்படி எஸ்பிஎஸ்ல போகிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்பிஎஸ்ல வந்து நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஏஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நான் இதில் காட்டுறேங்க. ஏஜுக்கு வந்து நான் வந்து ஏஜ், எஜுகேஷன், தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் மீன் ஸ்கோர் எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுது. ஸோ தென் ஏஜ் எடுத்திருக்கேன். ஏஜ் வந்து என்கிட்ட மோர் தென் 2 குரூப்ஸ் இருக்குது. எஜுகேஷனும் மோர் தென் 2 குரூப்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் இங்கே அனோவா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அனோவா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். தென் அனாலிசிஸ் போய்க்கிங்க, கம்பேர் மீன், லாஸ்ட்டில் இருக்குது ஒன் வே அனோவா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேக்டருங்கிற இடத்துல நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் போட்டுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து டிபெண்டன்ட் லிஸ்ட்டில் போட்டு ஆப்ஷன்ஸில் போய் டிஸ்கிரிப்டிவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். தென் அனோவா டேபிள் வந்துடும். ஸோ இந்த அனோவா டேபிளை நீங்கள் பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் வேல்யூ தென் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ, இது ரெண்டு தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ எஃப் வேல்யூ வந்து 8.485 இருக்குது, சிக்னிஃபிகண்ட் வந்து 0.00 இருக்குது. ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் அட் 1% லெவல். ஓகே, தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஜ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதான் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து 1% சிக்னிஃபிகண்ட் லெவல் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் லெவல்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு நம்ம அனோவாக்கு மேலே நம்ம இன்னொன்று பண்ண முடியும், அது வந்து போஸ்ட் ஆக்குன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அனோவாவில் வந்து சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம போஸ்ட் ஆக்குக்கு நெக்ஸ்ட் போக முடியும். ஸோ போஸ்ட் ஆக் எப்படி போகிறதுங்க தான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இவ்வளோ தான் வந்து அனோவா.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.